அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராவின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த பரபரப்பான சூழலில் விஜய் அவர்கள் CV சண்முகத்தையும் SP வேலுமணி அவர்களையும் பார்த்தது ஒரு பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக அணி ரெண்டாக உடைஞ்சிருக்கு. அதிமுகக்குள்ள ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு. என்ன செய்ய போகிறார் பொதுச் செயலாளர் EPS அவர்கள் என்ற ஒரு கேள்வி 2 நாளாக எழுந்துட்டு இருக்கு. என்ன சார் செய்ய போறாங்க? இல்லை, இது ஒரு நூடுல்ஸான சிக்கல். ஏன் நூடுல்ஸான சிக்கல்? அதாவது முடிவு இப்படி தான் வருங்கிறது சட்ட ரீதியாக தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ 25 பேர் இந்த பக்கம் வேலுமணி சண்முகம் CV சண்முகம் பக்கம் வந்திருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க தாவேகாவுக்கு. 22 பேர் அவங்க இப்போதைக்கு. ஏன் இப்போதைக்குன்னு சொல்லணும்னா எது வேணாலும் மாறலாம்ங்கிறது கடைசியில் அந்த வார்த்தைக்கு வர்றேன். அப்படி இருக்க ஒரு இதில் சபாநாயகர் எடப்பாடி கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் பேசுகிறதுக்கு எழுந்தபோது அடுத்தது வேலுமணிக்கு பேச இடம் கொடுத்த போதே இப்போ ஒரு கட்சியிலேருந்து எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? இப்போ காங்கிரஸ்லேருந்து 5 பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தருக்கு தானே பேசுகிறதுக்கு கொடுத்தீங்க. 2வது ஆள் கொடுத்தீங்களா? வேறு எந்த கட்சி கொடுத்தீங்க சார்? திமுகவிலே நேரு இருக்காரு, OPS இருக்காரு, அவங்களதான் விட்டு எதிர்கட்சி தலைவர் யாரை தேர்ந்தெடுக்காங்க அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஆளுங்கட்சியிலே விஜய் அவர்கள் மட்டும்தான், விஜய் அவர்கள் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் VCகால பார்த்தீங்கன்னா வன்னியரசு மட்டும் தான் பேசினார். வன்னியரசு பேசும்போது ஈழம் வெல்கன் அங்கே போய் பேசினார். சட்டமன்றத்தில் ஈழம் வெல்கன் பேசினது அது சில சட்ட ரீதியான சில விமர்சனங்களுக்கு உள்ளானது. ஏன்னா அது பிரிவினைவாதம்ங்கிற ஒரு பேச்சு ஒன்று வந்தது. அதை விட முக்கியமான கேள்வி ஐயா உண்மையிலேயே அங்கே ஈழத்தில் பற்றி எரிஞ்சிட்டு இருந்தபோது அது இப்போ கொலைகளும் படுகொலைகளும் நடந்து கொண்டிருந்த போது அப்போல்லாம் நீங்கள் 2008 வாக்கில் அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? திமுகவுடன். அப்போ ஒரு வார்த்தை கூட அவங்கள தட்டி கேட்கல, கண்டிக்கல. அப்போ ஈழம் வெல்கங்கிறது அப்போ ஞாபகம் வரல. இப்போ ஏன் ஈழம் வெல்கன்றது இப்போ ஞாபகம் வருது? ஈழத்தில் படுகொலை நடந்து கிட்டத்தட்ட ஈழமே ஒரு சுடுகாடாக காட்சியளித்த போது வாயே திறக்கலையே. இப்போ திமுக நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியாக, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சியாக, தமிழர்களுக்கான கட்சியாக நீங்கள் அப்போ உங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் என்ன தெரிவிச்சிருக்கீங்க? வன்னியரசுங்கிறவரை விட்டுருங்க, VCக சார்பில் வன்னியரசையும் சேர்த்து அப்போ என்ன பண்ணீங்க? இப்போ ஈழம் வெல்கன்னு பேசுகிறீங்க சார். அந்த டைமில் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலை இருக்கிறப்போ ஒருங்கிணைந்த அந்த தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸுக்கு எதிரான பரப்புரை செய்கிறப்போ திருமாவளவன் கடைசி வரைக்கும் அந்த தமிழ் தேசிய இயக்கங்களோடு இருந்துட்டு கடைசி நேரத்தில் காங்கிரஸோட கூட்டு வச்சு காங்கிரஸ் வெற்றிக்காக உதவினாருன்னு சொல்லிட்டு அவரே பேசியிருக்காரு சார். சரிங்க, அவர் முன்னால் 2001 முதல்ல MLA ஆகும்போது பாஜக கூட தான் திமுக கூட்டணியில் இருந்தபோது தான் இருந்திருக்காரு. மக்கள் நல கூட்டணி 2016 தனியாக 3வது அணியாகவும் போய் இருந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆதரவு கொடுக்குற தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறது VCக்கு, அது ஸ்டாலின் அவர்கள் அனுமதியுடன் கொடுக்கிறீர்களா, அவரிடம் சொல்லிவிட்டு கொடுக்கிறீர்களா, ஜனாதிபதி ஆட்சி பின்வழியாக பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? ரைட்டு. முன்வழியாகவே காங்கிரஸ் இருக்கிறதே. ஈழத்தில் ராஜபக்சேவுடன் சேர்ந்து ஒரு படுகொலை, ராஜபக்சே ஆட்சியில் ஒரு படுகொலை நிகழ்ந்ததற்கு காரணமான காங்கிரஸ் இங்கே தாவேகாவுடன் இணைந்திருக்கிறது. இப்போ நீங்களும் இணைஞ்சிருக்கீங்களே. அப்போது காங்கிரஸ் ஈழத்தில் நடந்து கொண்ட விதத்தை VCக ஏற்றுக்கொள்கிறதா? கேள்வி நியாயமா இல்லையா? இதுதான் இப்படி ஆளுக்காள் அங்கே பேசுனாங்க. அப்போவே வேலுமணியை பேச விடும்போதே அப்போ அந்த வேலுமணி சப்போர்ட் பண்ண போகிறாரு, அவர் உட்கார்றதுக்கு சோஃபா ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் பேசினார், அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்தது. இப்போ இந்த 25 பேர் அது கேட்டிங்க இல்லையா? நம்ம ஷெட்யூல் 91 இதில் சட்ட அமைப்பில் என்ன சொல்லுதுன்னால், கொறடாவை மீறி செயல்பட்டால் இது, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் எம்எல்ஏக்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும், பதவி ரத்தாகிவிடும் கொறடாவை மீறினால். இங்கே என்ன சிக்கல்னா, இவங்க ஒரு கொறடா, அவங்க சைடில் கொறடான்னு சொல்லி இவரை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க சைடில் C விஜயபாஸ்கர் கொறடா அப்படின்னு சொல்லி இவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுக்கும்போது இவங்க 30 பேர் கொடுத்ததா சொன்னாங்க, அவங்க 17 பேர் கொடுத்ததா சொன்னாங்க. கடைசியில் ஆதரவு நிலைன்னு வரும்போது பார்த்தா இந்த 17ங்கிறது 22 ஆயிடுச்சு, 30ங்கிறது 25 ஆயிடுச்சு. ஆனால் யார் கொறடா என்பது சட்டமன்றத்தில் பதிவாகவில்லை, ஓகே, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் சட்ட ரீதியாக சொல்கிறாங்க
அந்த 1/2 நிரூபிக்கலன்னா இல்லை அது அந்த யாரு அங்கே பதிச்சாலும் தான் வரேன். நீங்கள் 32 வாங்கினா தான் நீங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 32 இல்லை, 25. எவ்வளவு குறையுதுங்கிறது இல்லை. 31 இருந்தாலும் அதான் பிரச்சனை. 32 இருக்கணும், 32 அல்லது அதுக்கு மேலே. அது இல்லை. அப்போ என்ன உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குன்னா, 2018 டிடி விஜயநகரன் அவர்கள் அதிமுக விட்டு தனியாக போகும்போது 18 பேர் அவர் பின்னால் போயிட்டாங்க, எம்எல்ஏக்கள். அமமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அமமுகவில் இணைஞ்சாங்களா, அதிமுகவை விட்டு போனார். அப்போ அது என்ன ஆச்சு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்களுக்கு கடைசியில் டிஸ்குவாலிஃபிகேஷன், அவர்களுடைய பதவி ரத்தானது. ஓகே. இந்த 18 பேரில் அவங்க அமமுகவில் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுனால ரிசைன் பண்ணாங்க, ரிசைன் பண்ண ஏதோ ஒன்று சேர்ந்ததுனால டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆச்சு, முடிஞ்சுது. ஒருத்தர் கூட அதுக்கப்புறம் எம்எல்ஏவா நின்று ஜெயிக்கலையே. அவங்களுடைய அரசியல் அதோடு முடிந்து விட்டது. அந்த 18 பேருக்கு அதுக்கப்புறம் அமமுகவில் வேறு யாரோ வந்தாங்க. இப்போ கூட காமராஜ் நின்னார், அவரும் இந்த பக்கம் மாறி வந்துட்டார். அவர் கூட கேட்டார், பேசும்போது சொன்னார், அவர் முதல்ல அந்த பக்கம் போயிட்டேன்னு சொல்லி அவங்க கணக்கில் சேர்த்துக்கிட்டாங்க. இவர் டிடிவி அவரை காணவில்லைன்னு போய் காணவில்லை நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தார் கவர்னர்கிட்ட. அதுக்கப்புறம் திடீர்னு கிடச்சி பக்கத்துலேயே இருந்து என் கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். என்ன சார், அதான் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, காணாமல் போயிடுச்சு, அதனால டிடிவியை தொடர்பு கொள்ள முடியல. ஆமாம். அப்புறம் என் வக்கீல் சொன்னார் டிவியில் பார்த்துட்டு, அப்புறம் அந்த பாவம் டிவியில் பார்த்து வக்கீல் சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அது வந்துட்டார். வந்தபோதும் உடனே டிடிவி கேட்டார். அவர் பக்கத்தில் நடுன்னு ஒருத்தர் நின்று கையெழுத்து வாங்குறாரு, அவருடைய ஃபுல் வீடியோவை காமிக்க. இப்படி இதெல்லாம் இந்த நாடகங்கள்லாம் நடந்தது. இவ்வளவு நடந்து கடைசியில் அவர் ஆதரவு தான் கொடுத்தாரு. அப்போ தெரிஞ்சு போச்சு உண்மையிலே என்ன நடந்தது, அவர் ஒரிஜினலாக என்ன நடந்தது. அவர் வீட்டுக்கு என்ன சோஃபா போச்சுன்னு நமக்கு தெரியல. ஒரு கால் போயிருக்கலாம், அவருக்குமே சோஃபா இல்லாமல் அப்போ தான் சோஃபா புதுசாக ஆர்டர் பண்ணியிருப்பார். ஓகே. அது இதெல்லாம் நடந்தது. அவர் சொல்கிறாரு, பேசும்போது அவருக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆமாம். அவர் அமமுகலேருந்து நீக்கிட்டாங்க. அப்போ அவர் ஒரு சுயேட்சை இல்லையா, ஏன்னா 100%ங்கிறதால கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஆனால் சுயேட்சை, ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்கு கூட பேசுகிறதுக்கு நல்ல ஜனநாயகமான அது ரைட்டு கொடுத்தாங்க. திரும்ப அவர் சொன்னார், இந்த ரவுடியெல்லாம் ஒரு 300 சொச்சம் ரவுடி திருச்சியில் எல்லாரும் உடனே பயந்து போய் விஜய் வராருன்னு ஒன்று சரண்டர் ஆகிட்டாங்க. அது ஏன் செம்ம ட்ரெண்டு சார்? இல்லைங்க, இது திருச்சியில் மட்டும்தான் நான் ரவுடி இருக்காங்களா? சென்னையிலலாம் ரவுடியே இல்லாமல் இருக்கா? மற்ற ஊரில் மதுரை, கோயம்புத்தூர் எல்லா ஊர் எத்தனையோ ஊர் இருக்குது. ரவுடிகள் திருச்சியில் மட்டும் ஏன் பயந்து போய் அங்கே போய் போனாங்க? மேலே அந்த எஸ்பி எல்லா ரவுடியெல்லாம் அந்த பதிவுகள் ஏற்கனவே வழக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வாலாட்டாதீங்க போனுங்க ஏதோ ஒன்று அதாவது எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. எச்சரிக்கை பண்ணதுனால அவன் திருந்துறதா தான் அவன் என்றைக்கோ திருந்திருக்க மாட்டானா? நான் அந்த எஸ்பி பண்ணது தப்புன்னு சொல்லலை, ஏதோ ஒரு முயற்சி சார். ஆனால் இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அதோட பழைய வீடியோவை ரூட் அமைப்பு எடுத்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் ஒரு பேச்சு இருக்குது. இதை தாண்டி இது சட்டமன்றத்தில் இவர் காமராஜ், அதாவது மன்னார்குடி காமராஜ், அவர் பேசினது என்னென்னா, இதை பேசி இந்த ரவுடிகள்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கஞ்சா விற்றுந்தவன்லாம் அவர்களெல்லாம் காணவில்லை, எங்கே இருக்காங்கன்னு தேட வேண்டியிருக்கு, விஜய் வராரு. நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி எங்கே இருக்காருன்னு தேடுறீங்களே, முதல்ல இல்லை சட்டமன்றத்துக்குள்ளே தேடி பார்த்தீங்களா, இல்லை கட்சிக்குள்ளே தேடி பார்த்தீங்களா? 41 பேர் குற்ற பின்னணி அதிகமாக இருக்கிறது உங்கள் கட்சியில் தான். இப்போ ரெண்டாவது, இப்போ கூட ஒரு அமைச்சர் ராதவர்ஜுனா அவர்கள் அறிவித்திருக்கிறார், இந்த போதைப் பொருள் கடத்தல் பண்ணாலோ, கொடுக்கல் வாங்கினாலோ, விற்றாலோ வாங்கினாலோ சரி புரிஞ்சிருச்சு, குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுவாங்க. எந்த பதவியாக இருந்தாலும் கைது பண்ணுவீங்களா தெரியல நமக்கு. இல்லைங்க, நான் சொல்கிறது உங்கள் கட்சி பதவியாக இருக்கலாம், இல்லை வேறு கட்சியில் ஒரு பதவி வகிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இயக்கத்தில் பதவி இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கும் அந்த பழக்கத்தில் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே கைது பண்ணுவீங்களா? பதவி வித்தியாசம் இல்லாமல் கைது செய்வீர்களா? அதோட முக்கியமான கேள்வி, அந்த பக்கம் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பரப்பி இங்கேருந்து மியான்மர்லேருந்து மணிப்பூர் வழியாக இங்கே கொண்டு இலங்கை வரைக்கும், அதுவும் யாழ்ப்பாணம், இங்கே உள்ள தமிழர்களை கெடுத்தது பத்தாதுன்னு யாழ்ப்பாண தமிழர்கள் அதான் அன்றைக்கி கெடுத்தது பத்தாதுன்னு இன்றைக்கும், அப்போ வேறு விதமாக கெடுத்தாச்சு, இப்போ இந்த விதமாக கெடுக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குனது யார்? திமுக நிர்வாகி எனப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் அமீரோட ஏதோ கனெக்ஷன் இருந்ததுன்னு சொல்லி ஏதோ சில குற்றச்சாட்டுகளாக வந்தது. அதெல்லாம் விட்டுருவோம். அவர் கைது செய்யப்பட்டு வெளியே வந்தார்.
தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னால் அவருடைய வீட்டில் ரெய்டு நடந்து 900 கோடி பண பரிமாற்றம் நடந்ததற்கான ஆவணங்கள் சிக்கின. அதெல்லாம் வந்து தேர்தல் தொடர்பானவை, ஏன்னா ஓட்டர் லிஸ்டெல்லாம் இருந்துச்சு. அப்போ அவர் திமுகவில் தொடர்ந்து வந்து ஆக்டிவாக இருந்திருக்கிறார். சிறைக்கு சென்று திரும்பிய பின்னும் அவர் வெறும் அந்த பண பரிமாற்றத்தில் அவர் வந்து ஆக்டிவாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? வியாபாரம் சுபிட்சமாக மங்களகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறைக்கு போயிட்டு வந்து இன்னும் எத்தனை ஜாஃபர் சாதிக்குகள் இருக்கிறார்கள் திமுக சார்பில் என்று தெரியாது. இப்போ குண்டர் சட்டத்தில் யாரெல்லாம் கைது பண்ணுவீங்க? கைது நீங்கள் அப்படி தவறி பண்ணால் திமுக சைட்லேருந்து வந்திருக்கிற 8 பேர் திமுகவுடன் கொள்கை கூட்டணி, அந்த கொள்கையில் வந்து கஞ்சாலாம் வருமா இல்லையா நமக்கு தெரியாது. அது என்ன கொள்கைன்னு அவங்களும் சொல்லலை, நம்மளும் கேட்கல. இந்த கொள்கையில் வந்து கஞ்சா வருமா, மது வருமா, வேறு என்ன வரும், சட்ட ஒழுங்கு வருமா, பெண்களின் பாதுகாப்பு வருமா, நமக்கு தெரியாது. ஓகே, ஏதோ திமுக ஒரு கொள்கை இருக்குது, இது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனால் கூட்டணியில் இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா? அந்த வகையில் இந்த கொள்கை கூட்டணி இருக்கிறவங்களாம் கோச்சிட்டு போக மாட்டாங்களா? அங்கேருந்து கூப்பிட்டு அனுப்ப மாட்டாங்களா? அப்பா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? இவங்க இந்த 25 பேர் இவங்க என்னைக்கா இருந்தாலும் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த முன்னுதாரணங்கள்லாம் வச்சு பார்த்தா இவங்க என்ன செய்யணும்? தாவேகாவுக்கு மாறினா வந்து இது போயிடும், பதவி போயிடும், இடைத்தேர்தலில் நிற்கணும். 25 பேரும் இடைத்தேர்தலில் நின்று மறுபடியும் ஜெயிச்சு வரணுமே, கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்குமே. அவங்கவுங்களுக்கு உள்ளூர் நிர்வாகிகள்லேயே வந்து இத்தனை நாளாக மதித்தவன், இவ்வளோ நேரம் ஒரு மரியாதை கொடுத்தவன், அந்த செல்வாக்கு நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல சில பேருக்கு அந்த செல்வாக்கு தொடரலாம், சில பேருக்கு தொடராமல் போகலாம். நம்ம பொதுவாக சொல்கிறோம், நடுநிலையாக சொல்கிறோம். 25 அப்படியே வருமா தாவேகாவுக்கு வந்துடும்னா, தாவேகாலேயே இவங்ககிட்ட தோத்தவன் இருப்பான்ல, அவன் எப்படி சப்போர்ட் பண்ணுவான்? உள்ளூரில் நம்மளை தோக்கடிச்சாலியா, இந்த ஆளுக்கு இப்போ நான் போய் வேலை செய்யணுமா? நியாயமான விஷயம் தானே. அப்போ அந்த இடைத்தேர்தல் வச்சு வர்றதுன்றது கஷ்டம். அது அவங்களுக்கு அவங்களுடைய நம்ம சொன்ன அந்த 18 பேர் அமமுகவில் போய் சேர்ந்து அரசியல் வாழ்க்கையே அதோடு முடிஞ்சு போன மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம ஆயிரும், நம்ம யாரையும் அப்படிலாம் வந்து சொல்லலை, ஆயிடக்கூடாதுங்கிறதுல எல்லாரையும் விட அவர்கள் வந்து கவனமாக இருப்பார்கள் இல்லையா? அப்போ அந்த இடைத்தேர்தலை விரும்ப மாட்டார். நான் சொல்ல வர பாயிண்ட் அதான். இன்றைக்கி காலையில் எனக்கு கிடைத்த செய்தி, அதில் அமைச்சர்களாக வந்து அவங்க 5-8 பேர் கேட்டாங்க, 5 பேருக்கு அமைச்சர்கள் கொடுக்குறேன்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் விஜய் தரப்பில் அவர்களுக்கு அப்புறம் வாரியம் எவ்வளோ கொடுக்குறேன், நகராட்சி வந்தால் அதெல்லாம் கொடுக்குறேன், மேயர் கொடுக்குறேன்னு அதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. இந்த சோஃபாவை தவிர, சோஃபா இல்லாமல் ஒரு சோஃபாவும் அதை வந்து 60 பஞ்சு கட்டுகள் கொண்டதுன்னு சொன்னாங்க. இப்போ அமைச்சர்கள் இதெல்லாம் கொடுக்கணுன்னா இப்போ புதுசாக சட்ட அட்வொகேட் ஜெனரல் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மற்ற இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒரு நிர்வாகத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சட்ட ரீதியாக. அந்த அட்வொகேட் ஜெனரல் கூட விஜய்க்காக இந்த வருமான வரித்துறை தொடர்பான வழக்குகளில் வாதாடின ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாங்க சார். வருமான வரித்துறை மட்டும் இல்லை, அந்த ஏதோ ஒரு ஹம்மரோ ஏதோ ஒரு வாகனம் வாங்கி, கார் வாங்கி அதில் வந்து வரி ஏய்ப்பு செய்தார் என்று ஒரு வழக்கு இருந்தது, அதில் ஆஜரானவர். அது மட்டும் இல்லாமல் இவர்களெல்லாம் வந்து இயக்குவதற்கு ஒரு முன்னாள் ஐபிஎஸ், மூத்த ஐபிஎஸ் ஒருத்தர், மிக மூத்த ஐபிஎஸ், எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே இருக்கிறவர். அவர் வந்து தி கிரேட். அவர் யாரையோ வந்து தி கிரேட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக அளவில் உலகத்தையே கட்டி ஆண்டார், போகும்போது கையை இப்படி வைத்து கொண்டு போனார், அவர் வந்து நான் எதையும் எடுத்து செல்லவில்லை என்பதற்கு அடையாளமாக போனார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி. அவர் வந்து வயதானவர், வயதிலும் அதில் மூத்தவர், ஓய்வு பெற்றவர். அவருடைய அட்வைஸின் பேரில் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு முன்னாள் நீதிபதி, சர்ச்சைக்குரிய நீதிபதி ஒருத்தர், அவர் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போய் கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சு வந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகே. அவர் ஏதோ எங்கேயோ சட்டக்கல்லூரிக்காக ஒரு 400 ஏக்கர் வாங்கினாருன்னு சொல்லி அப்போவே அது பெரிய சர்ச்சை ஆச்சு. நான் கூட தமிழக அரசியல்லாம் பத்திரிகைலாம் எழுதியிருந்தோம். அவர் வந்து இப்போ அவரும் வந்து நீதித்துறை, அதாவது இந்த சட்டத்துறையில் உள்ள இதெல்லாம் வந்து போடுறாங்க. அவர்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் நம்ம ஒன்றும் பெரிய அவர்கள் யார் என்ன என்பதை தாண்டி அவர்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா இவங்க நிர்வாகத்துக்கு புதுசு, யார் இருந்தால் சரியாக இருப்பார்கள் என்பது, ஏன்னா அவங்களாம் இருக்கும்போது இப்போ ஒரு மூத்த பதவியில் இருக்கக்கூடிய
ஐபிஎஸ் அதிகாரிகளோ இல்லை வழக்கறிஞர்களோ இவங்க யார் எப்படி என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர்கள்லாம் அனுபவத்தில் மூத்தவர்கள், சீனியராக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து கொண்டு வராங்க. அதெல்லாம் வந்து எங்கே அனுபவம் இருக்கிறதோ அதை விஜய்க்கு அனுபவம் இல்லை, அவருடன் இருப்பவர்களுக்கும் அவ்வளோவா பெரிய அனுபவம் இல்லை, ஆதவோ புஷியோ இல்லை மற்றவங்களுக்கோ. அப்போ அனுபவம் இருப்பவர்களை பயன்படுத்தி கொள்வதில் நம்ம ஒன்றும் தவறு கண்டுபிடிக்கல. சார், இந்த அதிமுக பிரச்சனைக்கு எந்த அளவுக்கு விஜய் காரணமோ அதே அளவுக்கு காரணமாக இருப்பவர் திருமாவளவன். அதாவது என்னை வந்து முதல்வராக சொல்லி அதிமுகவும் திமுகவும் சொன்னாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற கருத்துக்கு பின்னாடி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கு முன்னால் நான் சொல்ல வந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். இந்த அமைச்சர்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சட்டபூர்வமாக அவர்கள் வந்து இவளுக்கு கொடுக்கறதுல ரிஸ்க் இருக்குது, கொடுத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆச்சுன்னா நாளைக்கு கட்சியோட இமேஜ் பாதிக்கப்படும், அது ஒரு விதத்தில் உங்கள் ஆட்சியும் பாதிக்கும்னு சொன்னதுனால இப்போ அமைச்சர்கள் உங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியாது என்று நேற்றிரவு தெரிவிக்கப்பட்டதாகவும், அதனால் ஒரு 3 பேர் 25ல் நாங்கள் அங்கேயே திரும்பி போயிடுறோம். ஏங்க அமைச்சர் கொடுப்பேன் நீங்கள், எங்களுக்கு வாங்கி தரேன் நீங்கள், வாரியம் வாங்கி தரேன் நீங்கள், நகராட்சி வாங்கி தரேன் நீங்கள், இப்போ கடைசியில் ஒன்றுமில்ல ஆதரவும் அங்கே கொடுத்துட்டோம். எங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டார் எடப்பாடி, கட்சியை விட்டோ அந்த கட்சி பதவியில் விட்டோ கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டார். இப்போ அவர்கிட்ட பரவாயில்ல நாங்கள் திரும்பி போகிறோம், ஏன்னா எதுவும் பிரயோஜனம் இல்லையே. உங்களுக்கு ஒரு கால் சோஃபா வந்திருந்தா கூட கொடுத்த சோஃபாவை திருப்பி வாங்க முடியாதுல்ல. இப்போ நாங்கள் இங்கேருந்து என்ன பிரயோஜனம்? டிஸ்குவாலிஃபை ஆகி கடைசியில் அரசியல் வாழ்க்கை அந்த 18 பேர் மாதிரி முடிஞ்சு போகாமல் 3 பேர் அங்கே திரும்பி போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இவர்களுக்கு அமைச்சர் வந்து கொடுப்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறதுன்னு இன்னைக்கு காலையில் திருமாவளவன் தரப்பில் விசிகாவிலிருந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து வருபவர்களுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது என்று அறிவிப்பு வந்திருக்கு விசிகாவிலிருந்து. அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே பிரச்சனை வருது. அங்கே வன்னியரசு அவர்கள் நான் வந்து எனக்கு ஒரு அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டுட்ருக்காராம். வன்னியரசோடு கூடவே இருந்த மற்றவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க, ஆனால் நீங்களே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அமைச்சராக வாங்கிக்கிங்கன்னு திருமாவை பார்த்து சொல்கிறாங்க. திருச்சி கிழக்கில் நின்று துணை முதல்வர் முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அமைச்சராவது ஆகுங்க. அது வழக்கமான ஒரு அரசியலில் வரும்போது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எனக்கு 2 கண்ணு போனாலும் அந்த ஆளுக்கு ஒரு கண்ணு போகணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இது எல்லா அரசியல் கட்சிகளையும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் ஒன்றும் இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்கிறத விட இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. விசிகாவில் அவர் வந்து சொல்கிறது என்னென்னா, என்னை முதலமைச்சர் ஆவதாக என்னுடைய நண்பர் ஒருவர் தான் யாரோ சில நட்பு வட்டாரத்தில் யாரோ சொன்னார்களே தவிர எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னாரு. பட் அதில் தான் பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, எடப்பாடி அவர்கள் தலைமையில் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது, அதாவது விஜயை ஆட்சி கட்டில் அமரவிடாமல் தடுப்பது என்பதை அதற்கு திமுக குடும்பமும் திமுக தலைமை குடும்பம் 2 ஒன்று தானே ஏற்றுக்கொண்டது என்பதனால தான் நான் சொன்னேன் அந்த மூத்த பெண்மணிகள் வந்து தகராறு வந்துச்சுன்னு சொன்னது காரணமே அதான். இன்றைக்கி நீங்கள் திமுகவும் நம்மளும் அதாவது எடப்பாடி ஆட்சியை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்தோம்னா இன்றைக்கி இதுக்கப்புறம் திமுக முற்றிலுமாக அழிந்து விடும், கட்டி காக்கப்பட்ட எவ்வளோ வருஷமாக காக்கப்பட்ட அந்த திமுக அழிந்து விடும் அப்படிங்கிறத அந்த மூத்த பெண்மணிகள் குடும்பத்தில் வந்து சத்தம் போட்டாங்க, கோவப்பட்டாங்க, சொம்பு பறந்தது அப்படிலாம் நம்ம சொன்னது வந்து இதோட தொடர்பு கொண்டு. இப்போ இந்த 3 அமைச்சர்கள் திரும்பி அந்த பக்கம் போகிறாங்க. இப்போ எடப்பாடி பக்கம்னா 3 நாள் இதெல்லாம் இந்த இது மாதிரி எறும்பு இது மாதிரி தான். ஒரு எறும்பு போச்சுன்னா பின்னாலேயே எல்லா எறும்பும் போகும், ஒரு ஆடு போச்சுன்னா எல்லாமே போகும். அது மாதிரி 25 மறுபடியும் குறையுதா, இல்லை அங்கிருந்து வந்து சோஃபா இல்லாதவங்க எல்லாம் வந்து சோஃபா வாங்கி அங்கே உள்ள 22 அங்கேருந்து குறைஞ்சி இந்த 25 கூட போகுதா? பட் எப்படி கூடுனாலும் சட்டபூர்வமாக என்னைக்காவது ஒரு நாள் முடிவு வந்ததுன்னா அது வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதற்கான சட்ட முன்னுதாரணங்கள் அதிகம். இவங்க இடைத்தேர்தலில் தான் நிற்கணும். இடைத்தேர்தல் நிற்பதற்கு எவ்வளோ பேர் தயாராக இருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் சபாநாயகர் இப்போதைக்கு இது நடக்காமல் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இந்த விஷயத்தை வந்து தள்ளி போடலாம், தாமதப்படுத்தலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு முக்கியமான இன்றைக்கி பத்திரிகை தகவலை பார்த்துருப்பீங்க. நான் சொன்னது, 1 ஆண்டுக்கு உள்ள திட்டங்களை மட்டும் துறைகள் வந்து பரிந்துரை செய்யுங்கள். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு முதல்வர் வந்து நம்ம முதல்ல 1 வருஷத்துக்கு பிளான் பண்ணுவோம். இன்னைக்கு கூட அந்த இதெல்லாம் 15ஆம் தேதி 1000 ரூபா மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துருங்க, 2500 ரூபா கொடுக்கல. அது விஷயமா மறுபரிசீலனைன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன மறுபரிசீலனை? வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு நிதி பத்தலை, மத்திய அரசு நிதி கொடுத்தால், ஒன்றிய அரசு நிதி கொடுத்தால் நாங்கள் 2500 கொடுக்க தயாராக இருக்கணும். வழக்கமான அரசியல் டயலாக் தானே, பேச வேண்டியதானே. அவங்க பேசலாம், இவங்க பேசக்கூடாதா? எல்லா கட்சியும் அப்படி தானே, டயலாக் பேசுகிறது தானே. எல்லா கட்சியும் அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? திமுகவும் நிறைவேற்றினதில்லை,
இப்போ அதிமுக நிறைவேற்றினாலும் நம்பர் வேணால் வித்தியாசப்படலாமே தவிர எல்லாருமே நிறைவேற்றப்படவில்லை. வாக்குறுதி என்பது வாக்குறுதிகளாகவே இருக்கும். இந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் காங்கிரஸ் அது ஒன்று சொல்லி நம்ம முடிச்சுடுவோம். காங்கிரஸில் வந்து 5 பேரில் 2 பேருக்கு வந்து அவர் ராஜேஷ்குமார். ஏன்னா முதல்ல தாவேகாவுக்கு போகணுங்கிற குரல் தைரியமாக எழுப்பியவர் அவர் தான், சத்தியமூர்த்தி பவன். அதனால் அவர் இப்போ தான் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிறார். அவருக்கும் விஸ்வநாதன், அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், இவங்க 2 பேருக்கும் கொடுக்குறதாக தகவல்கள் அடிபடுகின்றன. ஆனால் அங்கே தாரகைன்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க, அப்புறம் இன்னும் யாரோ ஒரு பெந்தகோஸ்தோ சிஎஸ்ஐ கிறித்தவரோ ஒருவர், அவரும் வந்து அமைச்சர் வேணும்னு கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. 5 பேரில் 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும், 4 பேர் கொடுத்தா கட்டுப்படி. அப்புறம் விஜய் கட்சியில் யாருக்காவது கொடுக்கறதுக்கு இருக்க வேணாமா, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டா அப்புறம் என்ன ஆகுது? அதனால் அங்கே ஒன்று இருக்குது. ரெண்டாவது, காங்கிரஸ் ஏன் வந்து இவ்வளவு தீவிரமாக இருக்குன்னா, இப்போ பாக்கி கொள்கை கூட்டணியிலேருந்து திமுக கொள்கை கூட்டணியோட தொடரும் விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ முஸ்லீம் லீகோ திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் திமுக உறவு வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இப்போ இண்டி கூட்டணியில் தாவேகாவை நுழைப்பதற்கு அதாவது வாய்ப்புகளும் அப்படி பேச்சுகளும் அடிபடுகின்றன தாவேகா. ஏன்னா இப்போ ஒரு 108 அவங்க வரைக்குமே 107 வச்சுருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்க. இப்போ இண்டி கூட்டணியில் இவர்கள் வந்தால் திமுகவை வெளியேற்றுவார்களா, திமுக வெளியேறுமா அல்லது வெளியேற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்களை வருகிற 2029 பாராளுமன்ற தேர்தலின் போது கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, ஏன்னா இங்கெல்லாமும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இவர் படங்கள் டப்பிங் ஆகி அங்கெல்லாம் ஓடுது. அங்கெல்லாம் கூட்டு போய் பண்ணால் காங்கிரஸோடைய கணக்கு ஏறத்தாழ இந்த தென்னாட்டு மாநிலங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 164 சீட்டு வருது பாராளுமன்றம். இதில் ஒரு 100 சீட்டு விஜயுடைய முகத்தை வைத்துக்கொண்டு, ஏன்னா ராகுல் முகத்தையோ பிரியங்கா முகத்தையோ வைத்துக்கொண்டு பெருசாக தென்னாட்டில் இதுவரை ஒன்றும் பெருசாக காங்கிரஸ் வந்து, அதாவது 100ன்னுலாம் சொல்கிற அளவுக்குலாம் வந்து வரல. ஏதோ இங்கே அங்கே கொஞ்சம் 1 2 கேரளாவில் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் யூடிஎஃப். அது கூட முஸ்லீம் லீகுடைய தயவில் தான் யூடிஎஃப் வந்திருக்கிறது. தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க, அதாவது சில இடங்களில் இருக்காங்க. எம்பி சீட்னு வரும்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலேயே காங்கிரஸ் வந்து 100 சீட்டு கீழே தான் இருக்குது, எல்லா மாநிலங்களையும் சேர்த்து. இப்போ தென்னாட்டில் மட்டும் விஜயுடைய முகத்தை அடையாளம் காட்டி எப்படி அவர் வந்து ரோட் ஷோ பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு வந்து சினிமா அந்த ஈர்ப்பை வைத்து ஒரு 100 சீட்டு வாங்க முடிஞ்சிருச்சுன்னா, வடநாட்டில் வந்து ஒரு 20 30 வாங்கினா கூட, கம்மியாக வாங்கினா கூட ஒரு கண்ணியமாக கௌரவமாக இருக்கும். ராகுல் காந்திக்கோ இல்லை அந்த தலைமை குடும்பத்துக்கோ ஒரு கௌரவமாக இருக்கும். அப்படிங்கிறத நினச்சி காங்கிரஸ் வந்து இனிமேல் திமுக பக்கம் போகவே போகாது. இண்டி கூட்டணியில் தாவேகாவை இடம்பெற செய்யும். ஒரு காலத்தில் 2019 ராகுல் காந்தி தான் வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன ஸ்டாலின் தலைமையிலான திமுகவை வந்து ஒதுக்கும் அப்படின்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த அதிமுக பிளவில் எடப்பாடி இப்படி போகும்போது வேலுமணி பக்கம் இப்படி இறங்குது, அப்புறம் திடீர்னு வந்து இப்படி போகும், இப்படி வரும், இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு போகுது. ஓகே, திமுக சைட்லேருந்து எந்த சமயத்தில் காலை வாருவாங்க, அவர் ஏற்கனவே ஸ்டாலின் நேற்று தான் சொல்லியிருக்காரு, எந்த நேரமும் வந்து வாபஸ் வாங்கலாம்ங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்காரு. இப்போ விஜய் கயிற்றின் மேல் நடந்து கொண்டிருக்கிறார் அரசியல் ரீதியாக. ஓகே சார், திமுகவில் வந்து பிரபலமாக இருந்த ஒரு ஐடி விங் வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் வந்திருக்கு. 290 பேருக்கு அதனால் வேலை போயிடுச்சு. அது வந்து என்னன்னால் அவர் அதற்கு நிறுவனராகவும் மூளையாகவும் செயல்பட்ட சபரீசன் அவர்கள் வந்து கொடுத்த அறிக்கை பிரகாரம் வந்து இவ்வளவு சீட்டு ஜெயிப்போம், முதல்வர் அவர்கள் 60,000 வாக்குகளில் குளத்தூரில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நடக்கலையே, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பேனா நிறுவனம் சொன்னதெல்லாம் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஒரு தகவல் வெளியில் வருது, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. உளவுத்துறை வந்து உண்மையான தகவல்கள் வந்து உண்மையிலேயே வந்து தேர்தலுக்கு முன்னால் வந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லி தயார் பண்ணதாகவும், அதை வந்து கடைசி நிமிடத்தில் பேனாவின் அழுத்தத்தினால் உளவுத்துறையில் இருக்கிற யாரோ ஒரு வேல் வைத்திருப்பவர் வந்து அவரை தலைமையில் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி மாற்றி, இல்லை நம்ம தான் 150 சீட்டு ஜெயிப்போம், குளத்தூரில் 60,000 சீட்டுன்னு இவங்க பேனாலேருந்து என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ ஏறக்குறைய அது மேட்ச் பண்ணுற மாதிரி உளவுத்துறையிலேருந்து வந்த உடனே அதில் தான் வந்து முதல்வர் ஏமாந்து விட்டார். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க, அப்போது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஏமாந்துட்டார்.
இப்படி ஒரு சூழ்நிலைக்கு காரணம் அதனால தான். ம். ஏன்னா வந்து அவருடைய உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் அவருடைய அலுவலகமான அந்த குறிஞ்சியில் பேனாவை சேர்ந்த யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு அப்போவே ரொம்ப நாளாக அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாருன்னு பத்திரிகைகளே வந்தது. இப்போ வந்து அந்த கசப்பு அதிகமாகி ரெண்டாவது தோல்வி வரும்போது தான் அப்போ நீ தான் அதான் நீங்கள் முதல்வருடைய அந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா அதான் நம்ம சொன்னோம், யாரும் ஒருவர் குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னது காரணமே இதுதான்னு. அந்த வகையில் வந்து இப்பொழுது மாப்பிள்ளையுடைய டைம் ஒரு பீரியடில் பீக்கில் இருந்தது. எல்லாமே கிரக நிலை தானே. கிரகத்தை நம்புபவர்கள் ஜோசியரை வந்து முதல்வரே நம்புகிறார், நான் நம்பக்கூடாதா? இல்லையா? ஆனால் நான் நம்புனா கடைசி வரைக்கும் நம்புவேன். 24 மணி நேரத்தில் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது. ஓகே. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு ஒரு பீரியடில் உச்சத்தில் இருந்தது. இப்போ வந்து உதயநிதி அவர்கள் தூக்கலாகவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இப்போ சபரீசன் அவர்கள் கொஞ்சம் அரசியல் இருந்து, ஏன்னா அவரே நேரடியாக போய் பிரச்சாரம் செய்த இது கூட அந்த கார்த்தி கூட தோற்றுவிட்டார். இதெல்லாம் நடந்திருக்கு. துர்கா அம்மையார் போய் வந்து அந்த விஜி ராஜேந்திரன் போய் அவருக்கு திருவள்ளூரில் பண்ணாங்க, அவரும் தோத்துட்டார். இதெல்லாம் இருக்கும்பொழுது அவர் கொஞ்சம் அரசியலில் இருந்து அவரை ஒதுக்கி வைக்கலான்னு. அதே சமயத்தில் அவரை முழுவதுமாக ஒதுக்கி விட முடியாது. அவர் தான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், நம்ம ஏற்கனவே பேசினோம். அப்படி இருக்கும்பொழுது அவரை ஒதுக்குவதால் வந்து பல சிக்கல்கள் இருக்கின்றன. அவர் டெல்லியுடன் அடிக்கடி டெல்லி சென்று வருபவர். அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது அவரை ஒதுக்குவதால் அதுவே கட்சியில் பிளவுக்கு ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது. இதில் அப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய சவால்கள், அதாவது திமுக தலைமைக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன. இது பிளவுபடாமையும் காப்பாற்றணும். அதே சமயத்தில் இந்த தட்டு எது உச்சத்தில் இருக்குதுன்னு பார்த்து முன்ன பின்ன ஒரு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தோல்வி அடைந்தாலும் விரக்தி அடைந்தாலும் ஏமாற்றம் அடைந்தாலும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பவர் சீமான் அவர்கள் தான் நினைக்கிறேன். நான் வந்து சொல்கிறது கிண்டலாக சொல்லலை, இயல்பாக சொல்கிறேன். ஏன்னா அதிமுகவில் பிரச்சனை, அவங்களா இது 2 குரூப்பு, இது குரூப்பில் நம்பர் ஏறுது இறங்குது, இது ஒரு பிரச்சனை. திமுகவில் இந்த பிரச்சனை பேசிட்டோம். தாவேகால யார் வந்து வாபஸ் வாங்குவாங்க, இவங்க டிஸ்குவாலிஃபை ஆவாங்களா, இந்த பிரச்சனை. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சார் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறார் சார். அதுதான் சொல்கிறேன். சந்தித்து என்ன பண்ணேன்? இல்லை, நான் வந்து இதுவாக சொல்லலை. இப்போ சந்தித்து பேசுவதற்கு என்ன இருக்குது? எதுவாக இருந்தாலும் இப்போ விஜய் ஆட்சியை விமர்சனம் செய்தால் ஒரு 6 மாத அவகாசம் கூட கொடுக்காமல் வந்து விமர்சனம் செய்வது நியாயமானு கேட்பாங்க. செய்யாமல் இருந்தால் வந்து அது வேறு விதமாக பேசப்படும். கொஞ்ச நாட்களுக்கு இதே மீடியா தானங்க எங்கே போனாலும் அவர்கிட்ட போய் கருத்து கேட்டாங்க. அந்த மீடியாக்கள் வந்து அந்த கருத்து கேட்குறது மட்டும் அவர்கிட்ட கேட்டாங்களே தவிர அவர்களுடைய விசுவாசம் எங்கே இருந்தது நமக்கு தெரியும். பெரும்பாலான மீடியாக்களின் விசுவாசம் எங்கே இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி ஏதோ ஒரு தலைமுறை டிவி சேனல், அந்த சேனலில் வந்து பணியாற்றியவர் ஒருவர் வந்து வெளிப்படையாக சவால் விடுகிறார், இதை நான் மூடி காட்டுகிறேன் இந்த சேனலை. அப்படி இப்போ ஒரு ஒருத்தர் வந்து நான் சொம்பு இல்லை நான் ஆண்டாதான்னு சொல்லி மேடையிலேயே சொன்னவர். இப்படி மீடியாக்களில் இருந்தவர்கள் வந்து பெரிய ஒரு பரிணாமம் எடுத்து ஏதோ பிரம்மாண்டமாக பாகுபலியாக வந்ததுக்கு காரணம் வந்து திமுக ஆட்சி தான். அப்படி அவர்களை வளர்த்து விட்டு ஒரு பெரிய இதுவாக, நான் வந்து அவங்க மீடியா வளரக்கூடாதுன்னு சொல்லலை. மீடியா வளரும்போது அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளர வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒருவர் மட்டும் வளர்கிறார் என்றால் அந்த வளர்ச்சி வந்து அது வளர்ச்சி இல்லை, வீக்கம். அது ஓகே, வளர்ச்சியை நான் ஆதரிக்கிறேன், வீக்கத்தை ஆதரிக்கவில்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது போக போக தெரியும், நம்ம பார்க்கலாம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.